அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் ஏதோ என்கிட்ட வந்து சொல்ல விரும்புகிறாருன்றது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. நான் என்னை வந்து ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து, சரி எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் ஜஸ்ட் ஆண்டவருக்கு விட்டு தருவோன்னு சொல்லி நான் பாட்டுக்கு நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காலையில் 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 4:30 மணி ஆச்சு. எனக்கு சுத்தமாக முடியல. அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி சனிக்கிழமை காலையில் நினைக்கிறேன், வெளியில் கிளம்பி பீச்சுக்கே நடந்து போயிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து பீச் வந்து ரொம்ப கிட்ட, நடந்து போனாலே ஒரு 100 மீட்டரில், இப்போது நாங்கள் இருக்க வீடு அப்படி தான், பீச்லேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே வந்து, வீட்டிலேருந்து 100 மீட்டர்லேயே வந்து பீச். ஸோ நடந்து போயிட்டு பீச்சில் உட்காந்து காலையில் 4:30 மணிக்கு இருட்டாக இருக்குது, இன்னும் சூரியன் வரல, நிலா தான் இருக்குது. அந்த நிலா கிட்ட பார்த்துட்டு, என்ன சூரியன் கூட வரலையே, நம்ம எப்படி தூக்கம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோமே, எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு 2 வெளிப்பாடை கொடுத்தாரு. அந்த 2 வெளிப்பாடை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் காலையில் நான் ஆக்சுவலி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் தூங்கும் போது மணி காலையில் 7 மணி. 7 மணிக்கு எல்லாம் வீட்டிலேருந்து எழுச்சிக்கிறாங்க. நான் 7 மணிக்கு தூங்க போகிறேன். யாருக்கும் தெரியாது. நான் நைஸாக வந்து படுத்துட்டேன். அப்படியே சும்மா ஒரு 6 மணிக்கு எழுந்த மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு வந்து திருப்பி வந்து படுத்துட்டேன். ஒரு 7 மணிக்கு நான் தூங்கும் போது காலையில் எழுந்துச்சு ஒரு 9 மணிக்கெலாம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்கியிருப்பேன். காலையில் எழுந்து நேற்று டே ஃபுல்லாக போச்சு. அப்புறம் ஆன்ட்டி கால் பண்ணாங்க ஒரு 11 மணிக்கு, ஜேம்ஸ் நீ ஃப்ரீயா, நாளைக்கு நீ பேசணும் OMCL அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது,